பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய தினம் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அப்படி தானே? எழுப்புதல் காலத்தில் தேவன் எப்படி செயல்படுவார், ஆவியானவர் எப்படி ஊற்றப்படுவார், அற்புதங்கள் எப்படியெல்லாம் நடக்கும், இது ஒரு பிகினிங், ஆரம்பத்தை நம்ம பார்த்துட்டோம். இந்த வருஷத்துலேருந்து ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உலக அளவில் உண்டாகும். எழுப்புதலினை தீவிரமாய் பரவ ஆரம்பிக்கும். இது ஆவியானவர் தெளிவாக உணர்த்தினதுனால தான் இந்த எழுப்புதல் பெருவிழாக்கள் நடத்தப்பட்டது. அன்று சொன்னார், இட் இஸ் எ ஸ்மால் பிகினிங். இனி தேவனுடைய மகிமை பலமாய் வெளிப்பட போகிறது. வருகிற நாட்களில் அதை நம்ம தீவிரமாய் பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் நாம் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும், அதை குறித்து தான் ஆண்டவர் பேசி வருகிறார். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதில் தெளிவான உறுதி இருக்க வேண்டும். நம்புகிறேன் தவறான நம்பிக்கை ஏமாற்றத்தில் கொண்டு போய் விட்டு விடும். திட்டமாக உங்களுக்கு தெரியணும், நான் பாவத்து விட்ட மனம் திரும்பிட்டேன், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி விட்டது, என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதுன்னு நிச்சயமான அனுபவத்தோடு நம்ம வாழணும். எனி டைம் எக்காலம் துணிக்கலாம், ஆண்டோடைய வருகை இருக்கலாம். கைவிடப்பட்டு விட்டால் ரொம்ப பரிதாபமாகிவிடும். அதனால் அந்த சிந்தை உள்ளவளாக இருக்கணும். அது மாத்திரம் போதாது, இந்த கடைசி காலத்தில் எதில் நம்ம கவனம் செலுத்தணும், வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிற ஒரு முக்கியமான சத்தியம், அதை குறித்து தொடர்ந்து பேசும்படி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இன்றைக்கி அதை ஆரம்பிக்க போகிறோம். கவனமாக வேறு புஸ்தகத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கணும். முடிந்த குறிப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கான முக்கியமான செய்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, இந்த நாளில் முதலாவது நாம் ஒரு பாடல் பாட போகிறோம். அதன் பிறகு சாட்சிகளை கேட்க போகிறோம். அதன் பிறகு ஒரு 5 நிமிடம் உங்கள் ஜெபத்துக்கான நேரம் கொடுக்கப்படும். இயேசு அற்புதம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவையெல்லாம் இல்லை. 5 நிமிஷத்துக்குள்ளே பலத்த அற்புதம் நடந்துடும். அப்படின்ற நேரத்தில் அவர் அற்புதம் செய்தருவார். அதனால் அவருக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சின்சியராக கருத்து 5 நிமிஷம் ஜெபிச்சிங்கன்னா போதும். ஆனால் ஒரு மனமாக நீங்கள் ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அந்த ஜெப நேரத்தில் பறக்க பார்த்துக்கிட்டு சிந்தனை வேறு பக்கம் திருப்பிட்டு அப்படி இருக்கக்கூடாது. குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய குழந்தைக்காக ஜெபிக்கணும், உங்களுடைய ஃபேமிலியில் அற்புதம் நடக்க ஜெபிக்கணும். குடும்பம் ஒருமனப்படணும். கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் அதான் சாட்சியை கவனமாக கேட்டு ஒருமனப்பட்டு கருத்தாக ஜெபிச்சா என்ன நடக்கும். இன்றைக்கி உள்ள சாட்சிகள் அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிலர் புதுசாக இந்த நாளில் தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. யாரோ உங்களுக்கு சொன்னதுனால, அப்போ இதை பார்த்தா எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, என் பிரச்சனை தீர்ந்துருமா என்ற எண்ணத்தோடு பார்க்குறீங்கள, தீர்ந்துரும். ஏன்னா இயேசு தான் இந்த நிகழ்ச்சி மூலம் அவங்களோட பேசுகிறார். இயேசு தான் அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு. அவர் அற்புதம் செய்து தீர்த்து வைப்பார். வேறு ஆலோசனை கொடுத்து தத்துவம் பேசிட்டு போகிறவர் அல்ல இயேசு. அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். விசுவாசத்தோடு பாருங்கள். நீங்கள் எப்படி ஜெபிச்சு அற்புதம் நடக்கும் என்பதை குறித்து சாட்சிகள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. ஆண்டவரை துதிக்கணும். எப்போ நீங்கள் ஜெப நேரத்தில், தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் கூடும்போது நல்ல வாய் திறந்து ஆண்டவரை துதிக்கணும். அந்த துதிகளின் சத்தம் தேவனை பிரியப்படுத்தும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். சரி, இப்போ சாட்சிகளை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். இவங்க அற்புதம் பெற்றவங்க எங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்தது, ஜெபத்தினால இயேசு அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் தெளிவாக அதை உறுதிப்படுத்துவோம். பேசி உண்மைதானா என்பதை அறிந்து திட்டமாக தெரிஞ்ச பிறகு அந்த சாட்சிகளை தான் உங்களுக்கு வாசிக்கிறோம். 2 சாட்சிகள் வீடியோவில் அவங்க சொந்த இடத்துல இருந்தே பேசியிருப்பாங்க. அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அங்கேயே போய் அதை எடுத்து கொண்டு வருகிறோம். அதனால் அவங்களெல்லாம் கூட்டு ஸ்டூடியோவில் வச்சு எடுத்து அப்படிலாம் கிடையாது. அந்த மக்கள் மத்தியில், அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலேயே. ஏன்னா இது ஏமாற்றுக்காரி இல்லையா, உண்மை தானே. அதனால் நாங்கள் தைரியமாக போய் எடுத்து உங்களுக்கு வீடியோவிலையும் அதை காண்பிக்கிறோம். அது இந்த சாட்சிகளை நீங்கள் கேட்கும்போது பார்க்கும்போது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டால், ஒன்று, இயேசுவின் நாம மகிமைப்படணும். அவர் தான் அற்புதம் செய்கிறவர். இந்த அற்புதத்துக்கும் மோகலாசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. என்னுடைய வேலை நீங்கள் அற்புதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை சொல்லி கொடுப்பதும், ஆண்டவரை நெருங்குவதற்கான காரியத்தை கற்றுக் கொடுப்பதும் தான்.
ஜெபம் பண்ணுவது என்னுடைய வேலை, அவ்வளோதான். அற்புதம் செய்கிற ஒரு இயேசு தான். என்னால் அற்புதம் செய்ய முடியாது, எனக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த அற்புதத்துக்கு சம்பந்தம் உள்ளவர் இயேசு தான். அவர் மகிமைப்படணும். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இப்படி ஒரு அற்புதமான ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். அது ரெண்டாவது, உங்களுடைய விசுவாசம் பலன் அடையணும். இவங்களுக்கெல்லாம் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார், இப்படியெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு செய்வார் என்று உங்களுடைய விசுவாசம் பலன் அடைய. ஏன்னா நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் அற்புதம் பெற முடியாது. உங்கள் விசுவாசம் சரியான விசுவாசமாக இருக்கணும். இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு. மோகன்லாஸ் எனக்கு அற்புதம் செஞ்சிருவார், மோகன்லாஸ்கிட்ட போன பிரச்சனை தீந்துடும். இந்த விசுவாசம் தவறான விசுவாசம். அவங்களுக்கு அற்புதம் நடக்காது. நீங்கள் அதை மாறணும். இல்லை, இந்த மோகன்லாஸை பயன்படுத்துகிற இயேசு அவர் தான் என்னுடைய விசுவாசம். அப்படி நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அவர் தான் இந்த அற்புதத்திற்கு காரணர். இதை அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த சாட்சிகள். சரி, ஒரு 5 சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். பாருங்கள். சகோதரர் திருமால், நாகர்கோயிலிருந்து திருமால் என்கிற சகோதரர், என்னுடைய மகனுக்கு திருமணமாகி 2 மாதமான நிலையில் திடீரென்று பிசாச போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு விட்டான். புத்தி தெளிவில்லாமல் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் செய்து கொண்டிருப்பான். அதிகமாக கோபப்படுவான். யாராவது அவனை பிடிக்க சென்றால் அடித்து விடுவான். இரவு முழுவதும் தூங்காமல் விழித்து கொண்டே இருப்பான். அவனுடைய முகம் பார்ப்பதற்கு தெளிவில்லாமல் அதிகமான மூர்க்கத்தால் நிறைந்திருக்கும். இதனால் அவனுடைய குடும்பமும் பிரிந்து விட்டது. இப்படி 2 மாதமாக இந்த பிசாச போராட்டத்தின் நிமித்தம் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிக மனபாரத்தோடு நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற எழுப்புதல் பெருவிழா கூட்டத்தில் கடந்த 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் கலந்து கொண்டேன். ஜெப நேரத்தில் என்னுடைய மகனுக்காக இயேசுவிடம் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தேன். மகனை கூட்டிகிட்டு வர முடியாது, அது ஒரு பிசாசனுடைய அட்டாக். அதனால் தகப்பன் மகன் சார்பாக வந்து ஆண்டவரை 2 நாள் அழுது ஜெபித்திருக்கிறார். என் மகனுக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி. என்ன நடந்தது பாருங்கள். ஜெபித்து விட்டு வீட்டிற்கு சென்றபோது என்னுடைய மகன் மிகுந்த தெளிவோடு கூட இருந்தான். அவனுடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாம் நார்மலாக மாறிவிட்டது. பிரிந்து போன அவனுடைய குடும்பமும் இணைந்து விட்டது. இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் காணப்படுகிறது. ஜெபத்தை கேட்டு பிசாசு போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த என்னுடைய மகனை விடுதலையாக்கி எங்கள் குடும்பத்தில் நிறைவான சந்தோஷத்தை தந்த இயேசுவுக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். சகோதரர் திருமால், நாகர்கோயிலிருந்து. பாருங்கள், மகன் பாதிக்கப்பட்டுதான். அதனால் ராத்திரெல்லாம் தூங்குறதில்ல. இந்த பிசாசனுடைய ஒரு அலைக்கழிப்பு. தகப்பனார் தேவ சமூகத்தில் வந்து அழுது ஜெபித்திருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம். பாருங்கள், ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. இயேசுகிட்ட ஜெபிச்சாதான் அற்புதத்தை பார்க்க முடியும். என்னால் அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அவர் கற்பனை கடவுள் அல்ல. நாங்கள் நம்புகிறோம் அப்படி தான் நடந்திருக்கணும் அதிகாலம் அப்படிலாம் இல்லை. இப்போ உயிரோடு இருக்கிறார், இப்போ அற்புதம் செய்கிறார். அப்படி அவரை விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடப்பதை பார்க்க முடியும். அடுத்தது சகோதரி மோனிகா ராஜன், கன்னியாகுமரி, அங்கேருந்து சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு திருமணமாகி 7 வருடமாக குழந்தை இல்லாதிருந்தது. இதற்காக அநேக மருத்துவமனைக்கு சென்று ஏராளமான சிகிச்சைகளை மேற்கொண்டு இருக்கிறோம். இதற்காக சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறோம். ஆனாலும் எந்த பலனும் இல்லாமல் ஏமாற்றத்தையே சந்தித்தோம். குழந்தை இல்லாததால் நானும் என் கணவரும் மனதளவில் அதிகமாய் பாதிக்கப்பட்டோம். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களே எங்களை குறித்து பேசிய வார்த்தைகளினால் அதிகமாக காயப்படுத்தப்பட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2022ஆம் வருடம் ஜூன் மாதம் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெப நேரத்தில் என் பாவங்களை இயேசுவிடம் அறிக்கை செய்து என்னை ஒப்பு கொடுத்து மிகவும் அழுது இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். ஜெபித்துவிட்டு சென்ற அதே மாதத்தில் நான் கருத்தரிக்க தேவன் கிருபை செய்தார். 7 வருஷம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி பல மருத்துவம் செய்தாச்சு, பிரயோஜனம் இல்லை. இயேசுடைய பாதத்தில் வந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து அழுது ஜெபித்தார்கள். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய பாவமாக இருக்கலாம்.
அதை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கும் போது தான் அவர் மன்னித்து அந்த ஆசீர்வாதத்தை தர முடியும். அதனால் அதை நல்லா கவனிங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் என்னை இயேசுவிடம் என் பாவங்களை அறிக்கை செய்து என்னை ஒப்பு கொடுத்து மிகவும் அழுது ஜெபித்தேன். ஜெபித்து விட்டு சென்ற அதே மாதத்தில் நான் கருத்தரிக்க தேவன் கிருபை செய்தார். கடந்த 2023 வருடம் ஏப்ரல் மாதம் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து எங்களை வெட்கப்படுத்திய மனிதர்களுக்கு முன்பாகவே தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்டு 7 வருடமாக குழந்தை இல்லாத இருந்த எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு சகோதரி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நீங்கள் மற்றவங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு வருத்தப்படாதங்க. ஆண்டவர்கிட்ட என்னை மன்னியும், தடையாக இருக்கிற பாவத்தை மன்னித்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே நிச்சயிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். சகோதரி ராணி ரவிச்சந்திரன் ராமநாதபுரம் அங்கேருந்து எழுதி சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய கணவர் 9 வருடமாக மது அருந்தும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். கடந்த 9 வருடத்தில் அவர் குடிக்காத நாளே இருக்காது. தினமும் குடித்து விடுவார். அநேக நேரங்களில் அதிகமாக குடித்துவிட்டு கீழே விழுந்து கிடப்பார். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரிடமும் அதிகமாக கோபப்படுவார். என் பிள்ளைகளிடத்தில் கூட பாசமாக இருக்க மாட்டார். நாங்கள் செய்து வருகிற தொழிலையும் பொறுப்பாக கவனிக்க மாட்டார். இதனால் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் நிம்மதியே இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் நீங்கள் சத்தியம் டிவியில் ஒளிபரப்பு செய்கிற ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பார்த்து என் கணவருக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதில் வரும் சாட்சிகளை கேட்டு விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். தொடர்ந்து ஜெபிக்க என் கணவரிடத்தில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து என் கணவர் குடிப்பதை நிறுத்திவிட்டார். கடந்த 1 மாதமாக எங்கள் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் காணப்படுகிறது. இப்பொழுது என்னுடைய கணவர் எல்லாரிடத்திலும் மிகுந்த பாசத்தோடு இருக்கிறார். எங்கள் தொழிலையும் பொறுப்போடு கவனித்து கொள்கிறார். என் ஜெபத்தை கேட்டு 9 வருடமாக மதுபானத்துக்கு அடிமையாக இருந்த என்னுடைய கணவரை விடுதலையாக்கி எங்கள் குடும்பத்தில் நிறைவான சந்தோஷத்தை தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். மனைவிமார்கள், உங்கள் கணவர் குடிகாரராக இருக்கலாம், பாவத்தில் சிக்கி இருக்கலாம், அவரால் குடும்பமே பாதிக்கப்படலாம். சண்டை போட்டு கொண்டு இருக்கிறதுனால மாற்றம் வரப்போவதில்லை. குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால மாற்றத்தை பார்க்க முடியாது. ஒரே வழி இயேசுடைய பாதம். அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டோடைய பாதத்தில் விசுவாசத்தோடு ஜெபிங்க. 9 வருடம் தினமும் குடிச்சு அழித்து கொண்டிருந்த சகோதரர் மனைவி உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த ஜெபிக்கிற நிகழ்ச்சியை பார்த்து தன் கணவருக்காக குடும்பத்தார் உத்தரவாதம் பண்ணணும். அதான் யாராவது வியாதி ஜெபிக்க என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தால் குடும்பத்தார் யார் வந்திருக்கிறான்னு கேட்பேன். குடும்பத்தார் உத்தரவாதம் எடுக்கணும். நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த அற்புதம் நடக்காது. நீங்கள் ஆண்டவரை என்னுடைய மகன், என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார், நான் பொறுப்பெடுக்கிறேன்னு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கும்போது அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்வார். வேதத்தில் பார்க்குறோம்ல, ஒரு தாய் தன் மகளுக்காக வந்து அழுதுகிறாள் ஐயசுவிடத்தில். ஒரு மகனுக்காக தகப்பன் வந்து ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறான். ஒரு 4 நண்பர்கள் தன்னுடைய நண்பனை கூட்டிகிட்டு வந்து அவங்க ஒரு மனதோடு நிற்கிறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து அற்புதம் செய்கிறார். அது குடும்பத்தார் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். இயேசுவே என் கணவரை மாற்றித்தாங்க, என் கணவரை ரட்சிங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபிக்கணும். பார்த்தீங்களா, 9 வருட குடிப்பழக்கம் ஜெபத்தினால கம்ப்ளீட் ஆண்டவர் மாற்றிட்டார். விசுவாசத்தை விட்டு விடாதுங்க. தொடர்ந்து ஜெபிங்க. கட்டாய அற்புத மாற்றத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே காண்பீங்க. சகோதரி பாலம்மாள் ராமநாதபுரம், இவங்களும் ராமநாதபுரம் தான். பாலம்மாள் அவங்க சொல்லியிருக்காங்க, 7 வருடமாக என்னுடைய வலது பக்க கன்னத்தில் சிறிய நெல்லிக்கனி அளவிலான ஒரு கட்டி இருந்தது. அதற்காக மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர் இது சாதாரண கட்டி தான், அறுவை சிகிச்சை செய்து அகற்றிவிடலாம் என்று சொல்லி உடனே எனக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை செய்து கட்டியை அகற்றிய பின்னும் சில நாட்களில் மறுபடியும் அதே இடத்தில் கட்டி வந்துவிட்டது. தொடர்ந்து அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் கட்டி குணமாகவில்லை.
இப்படிப்பட்ட நிலையில் கடந்த 2020ஆம் வருடத்தில் கொரோனா காலத்தில் நீங்கள் ஆரம்பித்த ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். தவறாமல் நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். கடந்த 2021ஆம் வருடம் மார்ச் மாதத்தில் கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. கட்டி மறைந்து 4 வருடத்திற்கு மேலாகிறது. மறுபடியும் அந்த இடத்தில் கட்டி வரவே இல்லை. ஜெபத்தை கேட்டு 7 வருடமாக என் கன்னத்தில் இருந்த கட்டியை அற்புதமாக மறையச் செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 4 வருஷம் செக் பண்ணிட்டு தான் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்தில் தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை அறிந்தது, பாவ உணர்வடைந்த மனம் திரும்பினது, ஜெபிக்கிறவங்களா மாறினது. இந்த கொரோனாவுக்காக ஆண்டவரை துதிக்கணும். அது கர்த்தர் நன்மையாய் மாற்றிவிட்டார். வந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் அதன் மூலம் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இயேசுவண்டி வந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசுவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி ஜோதி சித்தூர், ஆந்திர மாநிலத்தில் சித்தூர்னு ஒரு பட்டணம் இருக்குல்ல, அங்கேருந்து சகோதரி ஜோதி, நான் 15 வருடமாக சீரியல் பார்ப்பதற்கு அடிமையாக இருந்தேன். காலையில் பார்க்க ஆரம்பித்தால் இரவு வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொடர் நாடகமாக பார்த்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் கூட சீரியல் பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2022ஆம் வருடத்திலிருந்து ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் அநேகர் சீரியல் பார்க்கும் அடிமைத்தனத்திலிருந்தும் மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்தும் இயேசுவால் விடுதலை பெற்றுக்கொண்டு கூறிய சாட்சிகள் என்னை தொட்டது. அப்பொழுதுதான் நான் சீரியல் பார்ப்பது தவறு என்பதை உணர ஆரம்பித்தேன். இதில் என்னங்க தப்புக்கு அப்படிலாம் பேசுவாங்க. சிலர் விதண்டவாதம் பேசுவாங்க. நீங்கள் எதோ டிவியில் ஒரு செய்தி பார்க்குறீங்க, ஒரு அன்றாட நிகழ்ச்சி பார்க்குறீங்க, ஏதோ ஒரு நாள் ட்ராமா போடுறாங்க, பார்க்குறாங்க ஒரு நாள், ஓகே, அதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது. ஆனால் அடிமைத்தனம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மணிக்கணக்காக டிவிக்கு முன்னால் உட்கார வச்சா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, அடிமைப்படுத்தும் ஆவி. உங்களை சிறைப்பிடித்து உட்கார வச்சிருது. உங்கள் நேரம் வீணாகுது, உங்களுடைய உழைப்பு வீணாகுது, உங்களுடைய குடும்ப உறவு பாதிக்கப்பட எல்லாம் யோசித்து பாருங்கள். அதான் பிசாசனுடைய தந்திரம். நீங்கள் அதிலே மூழ்கி இருக்கும்போது குடும்பத்தை கவனிக்க மாட்டீங்க. கணவர் சாப்பிட்டாரா, பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா, அதை எடுத்துகிட்டு போவார், வச்சு கொண்டு போங்க, அவ்வளோதான். அந்த குடும்ப உறவு பாதிக்கப்படும். பிள்ளைகள் வர்றாங்க, பிள்ளைகளை கவனிக்கணுமே, நான் இதை பார்க்கணும், நீ போ, அதை செய், இதை செய்யிட்டு உட்காந்து இருக்கிறேன். மணிக்கணக்காக உட்காந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள் ஆயிடுறீங்க. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, அடிமைப்படுத்தும் ஒரு ஆவி, உங்களை சிறைப்பிடிக்கிற ஒரு ஆவி. உங்களுக்கு இதில் என்ன தப்புன்னு காமனாக பார்த்தா ஒன்று தெரியாது, கொஞ்சம் கவனித்து பார்த்தா தான் தெரியும். அதுக்குள்ள உங்களுடைய எவ்வளோ பெரிய குடும்ப உறவுடைய பாதிப்பு, உங்களுடைய மனதளவில் பாதிப்பு, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சொல்லப்படுகிற கருத்துக்களை இன்ஜெக்ட் பண்ணி உங்களுக்குள்ள அந்த சுபாவம் உண்டாக ஆரம்பிக்கும். அதில் கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், அதெல்லாம் பார்த்து உங்களுக்குள்ளே அது இன்ஜெக்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே அடிமையாக்கி விடுவான். இதுதான் நடக்கிற காரியம். உங்களுக்கு தெரியுமா, நிறைய எல்லா சேனல்ட்டி இந்த மாதிரி சீரியல் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மக்களை அடிமைப்படுத்தி என்ன உண்டே செய்கிறாங்க. அதுக்காக மந்திரவாதம் பண்ணுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதுக்காக மந்திரவாதம் பண்ணுறாங்க. அதுக்குன்னே ஸ்பெஷலாக ஜனங்கள் இந்த சீரியலை பார்க்கணும், ஜனங்கள் இதில் அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா அது அப்படியே உங்களை அடிமையாக்கி விடும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும்ல, அது அடிமைத்தனம். பார்க்காம இருக்க முடியல, ஏவப்படுறீங்கல்ல, அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. அப்போ ஒரு பிசாசின் ஆவியினால் பிடிக்கப்பட்டு அது உங்களை சிறைப்பிடித்து உங்களுடைய நேரத்தை எல்லாம் கெடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் விடுதலை பெறணும். அதுதான் முக்கியமான காரியம். உங்களை வச்சு அவங்க பணம் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சீரியல்களில் இந்த விளம்பரம்லாம் போடுறாங்கல்ல, கோடிக்கணக்காக ஒரு நாளைக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. உங்களை பார்க்க வச்சா தான் நாங்கள் சம்பாதிக்க முடியும். அதுக்கு மந்திரவாதம்லாம் பண்ணுறாங்க. இதை பார்க்குறவங்க அதுக்கு அடிமையாகணும்னு மந்திரவாதம் செய்யப்படுகிறது. பின்னால் நடக்கிறது நிறைய பேருக்கு தெரிவதே இல்லை. அதனால் இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணும். அறியாமை தான் காரணம். பிசாசு அறியாமை தான் பயன்படுத்துகிறான். சுவிசேஷம் அறியாமை என்கிற இருளை விலக்கி நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அதுதான் இயேசுவின் சுவிசேஷம். இதை மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. 1-2 இல்லை, இதே மாதிரி சீரியலுக்கு அடிமை 1000s விடுதலை பெற்றிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்?
சுவிசேஷம் விடுதலை கொடுக்கிறது. அதனால் இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதனால் விடுதலை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணிங்க. அதே மாதிரி பாருங்கள், இயேசுவால் விடுதலை பெற்றுக்கொண்டு கூறிய சாட்சிகள் என்னை தொட்டது. அப்பொழுதுதான் நான் சீரியல் பார்ப்பது தவறு என்பதை உணர ஆரம்பித்தேன். அப்போது இருந்து ஒவ்வொரு வாரமும் இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று நான் இயேசுவிடம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் விடுங்கன்னு சொல்லலை, நீங்கள் விடுதலைக்காக ஜெபிங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்களால் விட முடியாதுன்னு தெரியும், நீங்கள் தான் அடிமை ஆகிட்டீங்கல்ல. ஆனால் விடுதலை கொடுக்குற ஒரு ஆண்டவர் இருக்கார். ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கடந்த 2024 வருடம் ஜூன் மாதத்தில் இருந்து சீரியல் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. அது அந்த சிந்தனையில் ஒரு விடுதலை. அந்த எண்ணம் அங்கே தான் பிசாசு அட்டாக் பண்ணியிருந்தான், அங்கே தான் பாய்சன் பண்ணி அடிமையாக்கி வச்சுருந்தான். அது போய்விட்டது. அப்படியே சொல்கிறாங்க பாருங்கள். ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியின் மூலமாக அப்போ ஏன் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அறிந்து கொண்டு தினந்தோறும் தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்களா, இவங்க ஜெப நேரத்தெல்லாம் திருடி கொண்டு இருந்தது அந்த சீரியல். அதுலேருந்து விடுதலை பெற்றாங்க. இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். இப்போ தினமும் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை. மேலும் என்னுடைய 10வது வகுப்பு படிக்கும் மகள் செல்ஃபோன் பார்ப்பதற்கு மிகவும் அடிமையாக இருந்தாள். சரிங்களா, மகளும் அடிமைத்தான செல்ஃபோன் ஒரு அவசியமானதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான். அதுக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது. அது உங்களுக்கு அடிமையாக இருக்கணுமே தவிர நீங்கள் அதுக்கு அடிமையாகக்கூட. நிறைய பிள்ளைகள் அடிமையாகிறாங்க. மணிக்கணக்காக செல்ஃபோனில் நேரம் செலவு செய்வாள். படிப்பதில் கவனம் செலுத்த மாட்டாள். இப்படிப்பட்ட நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 2024 வருடம் நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியின் போது என்னுடைய மகள் பாவ உணர்வு அடைந்து தன்னை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தாள். நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்க வைங்க. அதில் சொல்லப்படுகிற வசனத்தை கொண்டு ஆண்டவர் தொடுவார். அவ்வளோதான். பாருங்கள், ஆண்டவர் பேசினார். அந்த மகள் கண்ணீரோட மனம் திரும்பி தன்னை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தாள். அந்த நாளிலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டாள். இதான் பாக்கியம். ஜீவபுஸ்தகத்தில் மகள் பெயர் எழுதப்பட்டு விட்டது. அந்த நாளிலிருந்தே செல்ஃபோன் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவளை விட்டு போய்விட்டது. சரிங்களா, அது நம்முடைய மனம் புதிதாக்கப்படுவது. அதுதான் இயேசுவால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். நீங்கள் வேறு எங்கே போங்க, தலைகீழ நெல்லுங்க, அங்கே போனேன் இங்கே போனேன், அந்த பரிகாரம் இந்த பரிகாரம், அந்த ட்ராவல், என்ன வேணாலும் செய்து பாருங்கள். உங்கள் சிந்தனையில் மாற்றத்தை கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். அவர் தான் அப்படின்ற நேரத்தில் மாற்றத்தை உண்டாக்கி விடுதலை தர முடியும். நீங்கள் சோதித்து பாருங்கள். எல்லா இடம் போயிட்டு கடைசியில் இயேசுவண்டை ஆண்டவரிடத்தில் சோதித்து பாருங்கள். இந்த மாதிரி எத்தனை ஆயிரமான மக்கள் விடுதலை பெற்ற சாட்சியை நான் வாசித்திருக்கிறேன். பாருங்கள், அந்த நாளிலிருந்து செல்ஃபோன் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவளை விட்டு போய்விட்டது. படிப்பிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். இப்பொழுது நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று விட்டாள். ஜெபத்தை கேட்டு 15 வருட சீரியல் அடிமைத்தனத்திலிருந்தும் என்னுடைய மகளை ரட்சித்து செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதித்த இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். 2 அற்புதம் இந்த வீட்டில் நடந்திருக்குது. இதுதான் பெரிய அற்புதம். இனி பாருங்கள், அவங்க வேண்டிக் கொள்வதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். சரியா? அப்போ நீங்கள் ஜெபிச்சா போகிற விசுவாசத்தோட கருத்தாக ஜெபிச்சா ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை வேணும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சீரியல், செல்ஃபோன், இது மாதிரி தவறான ஃப்ரெண்ட்ஷிப், அதனால் நீங்கள் பாவத்துக்குள்ளாக்கப்படுறீங்க. ஒரு விடுதலை வேணும். இன்றைக்கு ஜெபிக்கணும், உங்களுக்கு விடுதலை. உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் அடிமைப்பட்டுட்டாங்க, நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிங்க, கர்த்தர் அவங்களை தொடுவார். இப்போ சுகம், பிசாசு கட்டு, அதுலேருந்து விடுதலை, நீங்கள் ஜெபிங்க, அவங்களுக்கு விடுதலை உண்டாகும். அப்போ பிசாசை பிடித்தவங்களால ஜெபிக்க முடியாது. அப்போ நீங்கள் தான் உத்தரவாதம் பண்ணி குடும்பத்தார் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போது ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை ஒரு தகப்பன் 2 நாள் அழுது ஜெபித்தார். மகனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்ல, நீங்கள் பொறுப்பெடுக்கணும். சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று, சகோதரர் சாமுவேல் தாமஸ், கோவில்பட்டியை சார்ந்த சகோதரர் சாமுவேல் தாமஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இயேசு அவங்களுக்கு என்ன அற்புதம் செய்தார்னு அவங்களே சொன்னால. பெரிய பாதிப்பு, நரம்பில் தலையில் கட்டி டியூமர் இருந்ததுனால, நரம்பு அழுத்தினால கண் வரைக்கும் பாதிப்பு, வலி. அதனால் கண்ணில் நிறம் கூட தெரியாது, வித்தியாசம் இல்லை.
எப்படிங்க இந்த அற்புதம் நடந்தது? திறப்பின் வாசல் ஜெபம், தேசத்துக்காக ஜெபிக்க ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அந்த அந்த ஜெபத்துக்கு தேசத்துக்காக ஜெபிச்சாங்களா, தன்னுடைய சுகத்துக்காக ஜெபிக்கலை. என் தேசம், என் மக்கள் ரட்சிக்கப்படணும், பாவத்தில் சாபத்தில் அடிமைப்பட்டு இருக்கிற என் ஜனம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபித்தாங்க. மற்றவருடைய சுகத்துக்காக ஜெபிச்சாங்க. கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டவங்க சொல்லும்போது, ஆண்டவரே இயேசுவே இவங்களெல்லாம் குணமாக்கும், மற்றவர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபித்தாங்க. இவங்க வியாதி எப்படி போச்சுன்னே தெரியல, எப்போ போச்சுன்னே தெரியல. அது இந்த வியாதி தானாக சுகமாகிவிட்டார். தனக்காகவே ஜெபிக்காமல் சுகம் பெற முடியுமா? இந்த சாட்சி. இதே மாதிரி சுகம் பெற்ற நிறைய பேர் எனக்கு தெரியும். தனக்காக ஜெபிக்காமல் மற்றவங்களுக்காக ஜெபித்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் மற்றவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கணும், தேசத்துக்காக மக்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுவார். சரி, அடுத்த ஒரு சாட்சி பார்க்க போகிறோம். சகோதரி ஜனதா ஜெயசெல்வி, திருச்செந்தூரில் இருந்து சகோதரி ஜனதா ஜெயசெல்வி இவங்களுக்கு பிறவியிலேருந்தே ஒரு குறைபாடு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு அற்புதம் நடந்திருக்குது. நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நானே இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். நீங்கள் அந்த சாட்சியை பாருங்கள். இயேசுவால் சுகமாக்க முடியாத வியாதியும் இல்லை, அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனையும் இல்லை. பிறவி குறைபாடு 66 வருஷம் பாருங்கள். கண் மூடி இருந்த மாதிரி இருக்குமா, லேசாக தான் திறக்க முடியும். பிறவிலே அது நான் டாக்டர் சொல்லிட்டாங்க, இது பிறவி குறைபாடு, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அப்போ கஷ்டப்பட்டு மேலே திறந்தால் வலியக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த பார்வையோடு அவங்க படித்து, காலேஜில் படித்து, வேலையெல்லாம் பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்டான சமயத்தில் தான் இயேசு அற்புதம் செய்கிறார் என்கிறதை அறிந்து ஜெபிக்கிற விசுவாசம் உண்டானார். அந்த விசுவாசத்தை ஆண்டவருக்கு கனப்படுத்தி உடனே கண்ணில் ஒரு அற்புத மாற்றம், புது கண்ணாய் மாற்றி விட்டார். 66 வருஷம் இருந்த பிரச்சனை ஆண்டவர் புதிய கண்ணாய் மாற்றி எவ்வளோ பெரிய அற்புதம் யோசித்து பாருங்கள். அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஒருத்தர் பரிகாசம் பண்ணது, அவங்கள கிண்டல் பண்ணது, பிரயாணத்தில் கஷ்டப்பட்டது, இன்றைக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். இவ்வளோ காலம் ஆயிட்டு வியாதி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காதங்க. விசுவாசிங்க, இயேசுவே நீர் என்னை குணமாக்க முடியும். இந்த பிறவி குறைபாடை மாற்றின ஆண்டவர் ஏன் குழந்தையினுடைய பிறவி குறைபாடை மாற்ற முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும். இன்றைக்கி விசுவாசத்தை ஜெபிக்க போகிற 5 நிமிடம் உங்களுக்கு ஜெப நேரம். முடிந்தால் அப்படியே முழங்கால் படிட்டு கொள்ளுங்க, முடிந்தால் முழங்கால் படிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், எனக்கு அப்படி பழக்கமே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் உட்கார்ந்து. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு விடுதலை வேணும். இந்த பாவ பழக்கம் விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு விடுதலை தாங்க, என் பாவத்தை சிலுவையில் சுமந்ததுனால உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு அவரை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கணும். சுகம் பெற விரும்புங்க. எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறதோ அங்கே கை வைங்க. கண்களில் சுகம் வேணும்னா கண்ணில் கை வைங்க. 66 வருஷம் பிறவி குறைபாடு கண்ணை புது கண்ணாய் மாற்றின இயேசு உங்கள் கண்ணில் இன்றைக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்கு ஒரு கண்ணில் தானே பார்வை இல்லை, அதில் பார்வை ஆண்டவர் தருவார். விசுவாசிங்க, கண்ணில் கை வைத்து ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும். இயேசுவை எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண் திறக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் செவிட்டு காது திறக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த கேன்சர் வியாதி மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த ஆர்த்தரைட்டிஸ், இந்த அல்சர், இந்த இருதயத்தில் காணப்படுகிற வலி மறையட்டும். இயேசுடைய பெயரை சொல்லணும், அந்த பெயருக்கு தான் வல்லமை. அதனால் வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. நீங்கள் வியாதிப்பட்டவங்க வீட்டில் இருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைத்து உங்களுடைய குழந்தைக்காக, கணவருக்காக, மனைவிக்காக உத்தரவாதம் எடுத்து செவிங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது, விடுதலை சுகம் உண்டாக போகிறது. இந்த பிசாசன் கட்டு விலகணும்னு செவிங்க, அசுத்தாவி விலகும். அப்படியே ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. சிந்தனை சிதறாமல் இருப்பதற்காக இயேசுவை நினைத்து ஜெபிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
எனக்கும் அற்புதம் செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் இருக்கிற இடத்துல இப்போ என் கூட இருக்கிறீங்க. ஆஸ்பத்திரியில் நான் இருக்கிற இந்த இடத்துல என் பக்கத்தில் இருக்கிறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என்னையும் தொடும், எனக்கும் அற்புதம் செய்யும். என் வீட்டில் இந்த அற்புதம் நடக்கணும். என் குழந்தைக்கு அற்புதம் செய்யும். என் கணவருக்கு சுகம் கொடுங்க, என் மகளுக்கு சுகம் கொடுங்க, என் குழந்தைக்கு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, விடுதலை கொடுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும். இயேசுவே, இயேசு 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 அந்த பெயரை சொல்ல சொல்ல வல்லமை இறங்குகிறது. இப்போ விடுதலை உண்டாக ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய கண்களிலே ஆண்டவருடைய வெளிச்சம் இறங்கி வருகிறாரு. ஆண்டவருடைய வெளிச்சம் உடைய கண்களுக்குள்ளே இறங்கி வருகிறாரு. குருட்டு ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அவைகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். குருட்டு கண்கள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. பொல்லாத ஆவி விலகுகிறது. பிறவி பிறவி பிறவியிலே காணப்பட்ட அந்த பாதிப்புகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது பிறவி குறைபாடுகள் மறைகிறது. கண்களிலே, கைகளிலே, கால்களிலே, வயிற்று பகுதியிலே, அந்த மூளை பகுதியில் பிறவி குறைபாடுகள் எல்லாம் மாறுகிறது இயேசுவின் நாமத்தை. அவர் தானே உங்களை சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே, என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க துதிங்க, வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். பிறந்ததிலிருந்து என் குழந்தை நடக்கலைன்றீங்களா, காலில் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் கால்கள் பலன் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிறவி குறைபாடு மாறட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் வித்தியாசம். அதுக்காக அந்த குழந்தைக்காக அந்த நடக்கிற குழந்தை சரிந்து நடக்குதுன்னு ஒரு தாயார் செபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அந்த பிறவி குறைபாடு மாறுகிறது. குழந்தையினுடைய கால்கள் ரெண்டும் ஒரே விதமாய் மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க. மாறு கண்ணாய் இருக்கிறது. ஒரு கண் மாறு கண்ணாக இருக்கிறது. அதை பார்த்தாலே எனக்கே வேதனையாக இருக்குது. மற்றவங்க வேறு மாதிரி பார்க்குறாங்க. நீ செபிக்கிற சகோதரி, ஆண்டவருடைய வல்லமை கண்ணுக்குள் இறங்குகிறது. அது சரியாக மாற்றப்படுகிறது. பிறவி குறைபாடு மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஒரு சகோதரி, உங்களுடைய கர்ப்பப்பை பிரச்சனைக்காக செபிக்கிறீங்க. உங்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு டியூபு தான் இருக்குது, பிறவிலேயே ஒன்று இல்லை. உங்களுடைய கர்ப்பப்பை பிறவிலேயே இந்த பாதிப்புன்னு சொன்னதுனால மன வேதனையோடு செபிக்கிறீங்க. இயேசு அந்த காரியத்தில் அற்புதம் செய்கிறார். அந்த குறைபாட்டை மாற்றி இல்லாத உறுப்பை உருவாக்குகிறார். இந்த நேரம் ஒரு அற்புத வல்லமை உடைய அடி வயிற்றில் இறங்குகிறது. அது இயேசுவின் வல்லமை. இல்லாத உறுப்பை உருவாக்கி கொடுக்கிறது. நார்மலாய் மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். தலைக்குள்ளே கட்டி டியூமர்னால் பாதிக்கப்பட்ட குழந்தையை வைத்து கொண்டு செபிக்கிற ஒரு தாயார், உங்கள் கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டார். அந்த சகோதரனுடைய தலையில் இருக்கிற டியூமரை மறைய செஞ்சீங்களே, என் குழந்தைக்கு அற்புதம் செய்யுங்கன்னு செபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த குழந்தை தலைக்குள்ளுக்கு டியூமர் மறைகிறாரு. இயேசுவின் நாமத்தில் சுகம். அடுத்த முறை டாக்டர்கள் பரிசோதிக்கும் பொழுது அவங்களே அதை சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை. சிறுநீரகம் பிறவிலேயே ஒரு சிறுநீரகம் சுருங்கி இருக்குது. ஒன்று தான் முழுமையாக செயல்படுது, ஒன்று சின்னதாக சுருங்கி இருக்குது. பிறவி குறைபாடுன்னு சொல்லப்பட்ட சிறுநீரகத்துக்காக செபிக்கிறீங்க. சகோதரனே, உங்களுடைய சிறுநீரகத்துக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. அது நார்மலாய் மாறி அடுத்த சிறுநீரகத்தை போல நார்மல் ஆகிறது. மாற்றத்தை பார்க்குறீங்க, உணர்றீங்க. இயேசுவுக்கு நன்றி. இன்றைக்கி நிறைய அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது. உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்த. அசுத்த ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தை. பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பயத்தின் ஆவிகள், அந்த மரண எண்ணத்தை கொண்டு வர ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் செபிக்கிற ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. பிள்ளைகளுடைய மேல் படிப்பிற்காக செபிக்கிறாங்க. நல்ல கல்லூரிகளில் அவங்களுக்கு இடம் கிடைக்கணும், நல்ல யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும், பண தேவைகள் சந்திக்கப்படணும். உம்முடைய பிள்ளைகள் குழந்தைகளுக்காக செபிக்கிறவங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்து கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி மகிழ பண்ணுகிறீர். அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். வலதுகரம் உயர்த்து. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி.
இயேசுவே நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தந்துட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே துதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். உங்களுக்கு அற்புதம் நடந்து விட்டது. விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிங்க. நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். குணசீலி என்ற ஒரு பெயரை ஆண்டவர் என் கண் முன்னால் நிறுத்துகிறார். ஒரு சகோதரி மிகுந்த கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்தீங்க கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக. உங்களுடைய கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வேதனையோட கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக கண்ணீர் வடித்ததுனால இயேசுடைய கண்ணீரை கண்டார். அந்த பாதிக்கப்பட்ட கர்ப்பப்பையை புதிராய் மாற்றுகிறார். அதில் ஒரு கர்ப்பத்தின் கனி, ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அதை காண்பீங்க. அந்த குழந்தை இயேசுக்கு பிரியமாக நீங்கள் வளர்க்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சரி, இந்த நேரத்தில் அற்புதமான நல்ல சாட்சிகள், ஜெப நேரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து